இந்த கிள்ளியூர் தொகுதி வழியாக கனிமவள கடத்தல் லாரிகள் எத்தனை லாரிகள் செல்கிறது என்பது இந்த தொகுதி மக்களுக்கு தெரியும். இந்த தொகுதி மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு உங்கள் தொகுதி வழியாக ஒவ்வொரு நாளும் கனிமவள கடத்தல் லாரிகள் படையெடுத்து செல்கிறதே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் என்றால் அதை ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை? தெரியாதென்றால் இது கூட தெரியாமல் நீங்கள் எதற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு மதிப்பிற்குரிய அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்க பதில் சொல்லணும், பதில் சொல்லணும். கேள்வி மேல் கேள்வி நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் நாங்கள் வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் ஏற்கிறீர்கள் என்றுதான் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். இங்க இருந்து லாரி லாரியா போகுது. நான் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர். ஒற்ற லாரி போயிருமா? ஒற்ற லாரி. நாங்கள் அதிகாரம் எதுவும் இல்லாத போதே லாரிகளை சிறைபிடித்து அனுப்பியவர்கள். ஒரு லாரி போகுது போகுது போகுது. அங்கிருந்து கோழி கழிவு மருத்துவ கழிவு கொண்டு கொட்டுது கேரளா. எவ்வளவு திமிருங்க, எவ்வளவு திமிரு, எவ்வளவு தெனாவட்டு. இங்க 6 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாஜக அத்தனை கட்சிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் இருந்தும் ஒரு லாரியை கூட உங்களால் தடுத்து நிறுத்த முடியல என்றால் இதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் பங்கு இருக்கிறது என்பதுதானே பொருள். அதை தாண்டி வேற என்ன பொருள்?